ஹாய் வெல்கம் டு யூடியூப் சேனல் மணிகண்டன் சரி வீடியோ. அனைவருக்கும் வணக்கம். கோழி வளர்க்குறாங்க பாருங்கள். கோழி வந்து இன்றைக்கி வந்து நம்ம எல்லா ஒரு வேலை வெற்றிக்கு போயிடும். எங்கேயாச்சும் போயிட்டோம்னாக்கா கோழி வந்து முட்டை இடுது. அந்த முட்டை வந்து பாதுகாப்பு இல்லாமல் போயிடும். அதுக்கு நல்லதாக ஒரு கூண்டு வச்சுருக்காங்க. அந்த கூண்டு ஸ்டெப்பாக இருக்குது. அந்த எத்தனை கோழி பிடிக்கும், எப்படி வளர்க்குறாங்கன்னு பார்க்கலாம். அந்த கூண்டில் பாருங்கள். கூண்டு பார்த்திங்கன்னா இது மேலே வந்து குஞ்சு கோழி இருக்க மாட்டேங்குது. கீழே வந்து ஒரு கூண்டு நடுத்தரமான கோழி இருக்க மாட்டேங்குது அந்த கூண்டில். அதே வந்து கீழே வந்து ஒரு கோழி உள்ளே ஒன்று இருக்குதாட்டுங்குது. கோழி சுற்றி வருதாட்டுக்குது. இந்த கோழி கூண்டில் பார்த்தீங்கன்னா முட்டை கூட இருக்க மாட்டேங்குது. பாருங்கள், முட்டை வச்சுருக்காங்க. இது நல்ல ஐடியா தான் பொழுது. பாருங்கள், முட்டை இருக்குது பாருங்கள். கூண்டில் கோழி கூட இருக்குது. அப்போ வந்து நம்ம அந்த சப்போஸ் இந்த மாதிரி கூண்டுலாம் இல்லைன்னு சொன்னாக்கா அப்போ வந்து முட்டை வந்து எங்கேயாச்சும் வச்சுட்டு போயிடும் பொழுது. அப்போ அது 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 இஷ்டத்துக்கு எங்கேயாச்சும் செடிக்குள்ளே ஒரு வைக்க போகிறக்குள்ள அப்படி வச்சுட்டு வந்துடும் பொழுது. அப்போ முட்டை நம்ம கண்டுபிடிக்க முடியுது இல்லையா. வைக்கிற முட்டை மட்டும் கோழி அடகாய்க்கல. நம்ம சவுண்டு கோழி வந்து கொக்கரிக்கான இந்த சவுண்டு வரும்போது அடகாய்க்கும் போது முட்டைக்கு தான் வருது அப்படின்னா நம்ம இந்தமாதிரி கூண்டுக்குள்ளே பிடிச்சி வச்சுட்டா நம்மளுக்கு வந்து தினம் ஒரு முட்டை நமக்கு லாபம். நாட்டுக்கோழி முட்டை பாருங்கள், நல்லாயிருக்கு பாருங்கள். நாட்டுக்கோழி முட்டை சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நாட்டுக்கோழி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. இப்போ இது போக வேறு எங்கன்னா முட்டை கோழி இன்னும் என்ன வச்சுருக்குதான்னு பார்க்கலாம். கோழி முட்டை வந்து அது கூண்டு இல்லாமல் வெளியே கோழி எங்கேயாச்சும் தினம் எங்கேயாச்சும் போய் இந்த மாதிரி ஒரு வைக்க புல்லையோ இல்லை ஒரு செடி சத்திலையோ உட்காட்டுக்குதுன்னு சொன்னாக்கா அந்த கோழி வந்து முட்டை வைக்கிறதுக்கு கூட ஒரு வாய்ப்புகள் நிறையா இருக்கலாம். நம்ம சந்தேகப்படுற மாரி எங்கேயாச்சும் கோழி உட்காண்றது அது வந்து சவுண்டு விட்டுருந்துச்சின்னா கண்டிப்பாக முட்டை வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாம். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் அந்த கோழி வந்து இங்கே தான் ஒரு கோழி படுத்துட்டு இருந்துச்சு. இங்கே எதனா முட்டை இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல இந்த வைக்க போகிற இந்த மாதிரி இடத்துலாம் பார்த்தோன்னா கண்டிப்பாக முட்டை இருக்கும், பூச்சி போட்டிருக்கும். பார்த்து பண்ணணும். அந்த கோழி முட்டை வைக்கிற கோழி வந்து நம்ம பதமாக ஒரு கூண்டுக்குள்ளே இல்லைன்னா ஒரு 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 கூடைக்குள்ளே நம்ம வந்து வச்சா தான் கோழி தினம் முட்டை வைக்கும்போது அதே இடத்துக்கே போய் வைக்கும், அந்த இடத்துக்குள்ளார. ஸோ அந்த இடத்துல தான் வந்து உட்காண்ற மாதிரி இருக்குது இந்த தென்னங்கன்றுக்கிட்ட. இப்போ ஏதோ ஒரு முட்டை இதை பாருங்கள், முட்டை இருக்கிற மாதிரி தெரியுது. இது ஒரு முட்டை தான் பாருங்கள். இந்த தென்னங்கன்றுக்கிட்ட தான் முட்டை இருக்குது. அப்போ நம்ம கோழி வந்து நம்ம வளர்க்குறோம்னு சொன்னோம்னா நமக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு கூண்டு வேணும். நான் காமிச்சிடல. அப்போ அங்கே கூண்டில் ஒரு முட்டை, அங்கே ஒரு முட்டை இருக்க மாட்டேங்குது. இனிமேல் இந்த கோழியை பிடிச்சி அந்த கூண்டுக்குள்ளேயே உட்கார வச்சுட்டு தான் நம்மளுக்கு முட்டை தினம் ஒரே இடத்துல முட்டை வைக்கும். பாருங்கள், இந்தமாதிரி செடி சத்தெல்லாம் வந்து கோழி நம்ம வளர்க்குறோம்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து இந்த வைக்க போகிற இந்த பில்லு வச்சு எங்கே வேணாலும் முட்டை இடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். நம்ம வந்து ஒரு கூண்டு இல்லைன்னா ஒரு கூடை அந்த மாதிரி நம்ம கோழி தங்கிறதுக்கு ஏதோ ஒன்று செட் பண்ணி வச்சுக்கணும். அதை பாருங்கள், நல்லா ஒரு கோழி ஒரு கூண்டே வச்சுருக்காங்க. அப்போ இதில் வந்து வளர்க்கலாம் பொழுது 100 கோழி வரைக்கும். இங்கே எவ்வளோ கோழி வச்சுருக்கான்னு தெரியல. கோழி குஞ்சுலாம் கூட மேய்ச்சலுக்கு போயிருக்க மாட்டேங்குது. அங்கே இருக்குது கோழி. இது பாருங்கள், அந்த கோழி அது போக கோழி குஞ்சிலாம் வச்சுருக்காங்க. ஹாய் பாருங்கள், கோழி குஞ்சு இருக்குது. அப்போ அந்த கோழி குஞ்சில் நம்ம வெளியூருக்கு போய்ட்டுன்னு சொன்னோம்னாக்கா அப்போ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கூண்டில் போட்டு வளர்த்தா நமக்கு வந்து ஒரு எலியோ பூனையோ நாயோ எதுவும் கொண்டு போகாது. நமக்கு ரொம்ப பத்திரமா இருக்கும். இப்போ வந்து பார்த்தோன்னாக்கா ஏற்கனவே கீழே ஒரு முட்டை இருந்து மேலே ஒரு முட்டை 2 முட்டையும் அடங்குது. அங்கே அந்த இதுக்குள்ளே ஒரு தென்னங்கன்றுக்குள்ளே ஒரு முட்டை இட்டுருச்சு. கீழே கூண்டுக்குள்ளே ஒரு முட்டை. அப்போ கோழி பிடிச்சி வச்சா இன்னும் எங்கெங்கெல்லாம் முட்டை இருக்குதோ தெரியல. ஆனால் நம்ம வந்து இதுமாரி கோழி வளர்க்குறவங்களாம் வந்து இந்த மாதிரி ஒரு கூண்டு செட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கோழி குஞ்சுகளுக்கு பாதுகாப்பு. அதுபோக வந்து கோழி முட்டை வைக்கிறது ஒரே இடத்துல வைக்கிறதுக்கு இப்போ ஒரு பாதுகாப்பு நல்லா செட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நீங்களும் கோழி வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி ஒரு கூண்டு வாங்கிக்கிங்க. காசு பார்க்காதீங்க. கூண்டு வாங்கி உங்களுக்கு விருப்பமான 5 கோழி 10 கோழி 50 கோழி 100 கோழி வேணாலும் வளர்க்கலாம், இடம் சௌகரியமாக இருந்தால். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, பாய், வணக்கம்.